அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் பூஜை ஆகிடுச்சா? எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? எங்கள் வீட்டில் சமையல் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ குக்கிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான். லைக் புளியோகரை, லெமன் ரைஸ் அண்ட் வடை, பாசிப்பருப்பு பாயாசம், நெக்ஸ்ட் வந்து கோசம்பரி. இது மட்டும் தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ வந்து புளியோகரைக்கு தான் தாளிச்சிட்ருக்கேன். ஸோ பெங்களூர் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொட்டு தான் செய்வோம். பட் இன்றைக்கி எனக்கு சுத்தமாகவே உடம்பு சொல்கிற மாதிரியே இல்லை. சரி, சிம்பிளாக முடிச்சிடலாம். அத்தை வேறு இன்றைக்கி வந்து லைக் புடவை வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வடை பாயசம் செஞ்சிடலாம். மதியம் சாப்பிட்றது எப்படியும் சாப்பாடு செஞ்சே ஆகணும். அதனால் புளியோகரை அண்ட் லெமன் ரைஸ் ரெண்டும் கலந்து செய்யலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து லைக் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு கடல எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு அண்டு வேர்க்கடலை இது எல்லாத்தையும் போட்டுடலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் டர்ன் ஆகிடுச்சு. காஞ்ச மிளகா, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, ஆக்சுவலி எப்போ புளி கரைச்சி தான் ஊற்றி செய்வேன். ஸோ இந்த வாட்டி புளி கரைக்க வேண்டாம், அப்படியே பேக்கெட்டோடு அந்த மிக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், அதே போட்டுடலான்ட்டு. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ஆயில்லையே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் போதும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கடாய் ஆல்ரெடி வந்து பயங்கர ஹீட்டில் இருக்கும். இதுவே போதும். இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடரும் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹஸ்பண்டும் பாப்பா பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. டர்மரிக் போட்டேன், அதோட சால்ட்டை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து வச்சிடணும். ஸோ இந்த மாதிரியும் சூப்பராக இருக்கும். வித்தவுட் புளியே சேர்க்காமல் நம்ம பவுட்ரு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிட்டேன், கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். சாரி மக்கள்ஸ், நான் மறந்துட்டேன். ஸோ டைம் ஆகுதே பூஜை பண்ணுறதுக்குன்ட்டு பார்த்திங்கன்னா புளியோகரை கலந்துட்டேன். எதுவும் இல்லை, அது கொஞ்சம் தொக்கு ஆன உடனே ஆஃப் பண்ணிட்டு ஒரு தனி பவுலில் எடுத்துகிட்டு கடாயிலே போட்டு இந்த மாதிரி கலந்துட்டுருக்கேன். பட் இப்போதைக்கு உப்பு இருக்கான்னு பார்க்க முடியாது, பிகாஸ் பார்த்திங்கன்னா பூஜைக்கு வைக்கிறதுனால. ஸோ ஃபைனல் டச் பூஜைலாம் முடிச்சுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம செடியிலேயே காய்ச்ச கத்திரிக்காய் பொரியல் செஞ்சிடலாம். ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது. சரி, அது அப்படியே வச்சா ட்ரை ஆகிடும்ன்ட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறேன். மக்கள்ஸ் அடுத்ததாக லெமன் ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன், பிகாஸ் புளியோகரை நிறைய பண்ணதுனால இது கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கடாய் வச்சாச்சு கத்திரிக்காய் தாளிக்கிறதுக்கு. ஸோ கடுகு போட்டாச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, ஸோ அடுத்ததாக பூண்டு போட்டுக்கலாம். ஸோ அப்பாவும் பொண்ணு போனாங்க, இன்னும் ஆளை காணும். ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரதாங்க அனுப்பிச்சேன், இன்னமும் வரல. டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது? டைம் 11:15 ஆக போகுது. நான் செம்மையாக இல்லை, முடிச்சுடுவோம் போல் அவங்க வரத்துக்குள்ள. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு மக்கள்ஸ். இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டுடலாம். இன்றைக்கி இது தக்காளி போட போகிறதில்ல, வெறும் அப்படியே சாம்பார் பவுடரும் உப்பு போட்டால் மஞ்சள் தூள் இது போட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம செடியிலே காய்ச்சதே நம்ம புது நியூ இயருக்கு, ஐ மீன் புத்தாண்டுக்கு நம்ம செடியிலேருந்து எடுத்து செய்யறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். செஞ்சுட்டு ரெண்டு காய் அவங்க வீட்டில் கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்மளே சமையல் செஞ்சு கொடுக்கும்போது இன்னமும் நல்லாயிருக்கும். ஒன்லி ஆயில் ஃப்ரை மாதிரி நல்லாயிருக்கும். மக்கள் உப்பு, சாம்பார் பவுடர், மஞ்சள் தூள் 3த்தையும் போட்டாச்சு.
இப்போ இதை கலந்துடலாம் நல்லா. நீ தக்காளி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஆயில் ஃப்ரை பண்ணலான்னு பார்த்தேன், பட் கடாய் அடி பிடிக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிக்கிறதுனா இப்படி தாங்க. சூப்பர், அவ்வளோதாங்க. எதுவுமே இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க முடியாது, செய்யறதா சமையல். அப்புறமா சாப்பிடும்போது உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம், காரம் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டுக்காரர் கேட்பார், அப்போ காரம் இல்லைன்னா காரம் போடுவியா, மிளகாத்தூள் போடுவியான்னு. அதனால் மக்கள் சமையலெல்லாம் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். அப்பாவும் பண்ணு 10 மணிக்கு போனவங்க 1 மணிக்கு தான் வந்தாங்க. அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே முடிச்சு வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பூஜைக்கு தான் ரெடி பண்ணிக்கணும். ஸோ உள்ளே விளக்கெல்லாம் ஏற்றிட்டோன்னா அதுக்கடுத்து வெளியே படையல் போடலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அத்தை வந்து புடவை வச்சு படைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் புது புடவை வீட்டிலே இருந்தது. ஸோ அந்த புடவை வச்சுட்டு படைச்சிடலாம் அப்படின்ட்டு. அவரோட ட்ரெஸ் செட்டுமே பார்த்திங்கன்னா புதுசாக இருந்தது, அதையும் வச்சாச்சு. ஸோ ஸ்லோவாக 1 by 1 பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒழுங்கா வரலையடா. இது உலகே இப்படிலாம் எல்லாம் ஈச்சி ஆக்கலாம் இல்லை. வெளியே வை. இது உலகே கொடுத்தீங்க. ஷார்ட் மாதிரி இருந்துருப்போது அது. ஓகேண்ணா. ஸோ ஆக்சுவலி பூஜை அறையில் வந்து நிறைய ஐடல்ஸ் வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுது. பார்த்திங்கன்னா 1 by 1 அப்படின்னு பூஜை ரூம் ஃபுல்லாகவே வெறும் சாமிங்களோட ஐடல்ஸ் சேர்ந்துடுச்சு. ஸோ எதுவுமே பண்ண முடியாது, லைக் வாஷிங் டைமில் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நான் இது பண்ணேன். பட் லெமன் ரைஸ், நம்ம செடி கத்திரிக்காய் பொரியல், நெக்ஸ்ட்டு நம்ம பெங்களூர் ஃபேமஸ் கோசம்பரி. இது வந்து இது என்ன பேர்? மரவள்ளிக்கிழங்கு பொரியல். அதுக்கடுத்து வடை. பாயாசம். சாக்காஸ்டே பாயாசம். ಮಾಡಿ மக்கள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் பூஜை உள்ளே பண்ணுறது எடுக்கிறதுக்குள்ளே என் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவே முடியல. பட் என்னோட இந்த தமிழ் நியூ இயர் வந்து ரொம்ப சிறப்பாக சூப்பராக போச்சு. நீங்களும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ. மீண்டும் சந்திப்போம்.